நண்பர்களே, இன்று அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 3:23. காசா நகரில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய படுகொலை நடக்க உள்ளதாக ஐக்கிய நாடுகள் அதிகாரி எச்சரித்திருக்கிறார். பலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் UNRWA தலைவர் பிலிப் லாசரணி, இஸ்ரேலிய ஆட்சி காசா நகரிலே கடுமையான முற்றுகையை ஏற்படுத்தி இருக்கிறது. விரிவான இராணுவ தாக்குதல்களுக்கு மத்தியில் பெரிய அளவிலான படுகொலையை திட்டமிடுவதாக தெரிகிறது என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்களை கொல்லப் போவதாக அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். காசா நகரத்தில் வசிக்கின்ற அனைத்து குடியிருப்பாளர்களையும் இஸ்ரேல் அச்சுறுத்தி வருகிறது. தொடர்ந்து லாசரணி இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். அங்கு எஞ்சியிருக்கும் பலஸ்தீனியர்கள் பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகளுக்கான ஆதரவாளர்கள் என்று கருதப்படுவார்கள் என்று இஸ்ரேல் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய அறிக்கைகள் வெகுஜன படுகொலைகள் குறித்த அச்சத்தை எழுப்புகின்றன என்று ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரி கூறுகின்றார். 6 லட்சம் பேர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட இருக்கின்றார்கள் என்று அவர் எச்சரிக்கை விடுக்கின்றார். பெரிய அளவிலான படுகொலைகளை இஸ்ரேல் திட்டமிடுவதை இது குறிக்கிறது என்று அந்த அறிக்கையில் அவர் சொல்லி இருக்கின்றார். அதிகமான பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் வெளியேற முடியாத பாதிக்கப்படக்கூடிய மக்களை கொல்வது மிகப்பெரிய அநியாயம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எந்த ஒரு அரசுக்கும் அதிகாரத்திற்கும் பொதுமக்களை கொல்ல உரிமம் இல்லை என்று தொடர்ந்தும் செயல்படாமல் இருப்பது ஐக்கிய நாடுகள் சபையே என்றும் இது இனப்படுகொலை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். காசாவிலே இடைவிடாத குண்டுவீச்சு மற்றும் முற்றுகையை எதிர்கொண்டுள்ள நிலையில் இந்த கருத்துக்களை ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரி வெளியிட்டிருக்கின்றார். வெள்ளிக்கிழமை அதிகாலை இன்று இஸ்ரேலிய துப்பாக்கி சூடு மற்றும் வான்வெளி தாக்குதல்களில் 12 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதிலே காசா நகரில் 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கான் யூனிஸில் ஒரு வாகனம் மோதியதில் மேலும் 3 பேர் இறந்ததாக நாசர் மருத்துவ வளாகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ரஷீத் கடலோர பாதை மூடப்பட்டதால் உணவு மற்றும் மருந்து நகரத்தை அடைவதற்கான மீதமுள்ள ஒரே ஒரு பாதையும் துண்டிக்கப்பட்டு விட்டது. காசாவில் உள்ள சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் இதனை தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போதைய சூழ்நிலையின்படி 6 லட்சம் பலஸ்தீனியர்கள் குண்டுவீச்சின் கீழே காசா நகரில் சிக்கி தவிக்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. இந்த வார ஆரம்பத்தில் இஸ்ரேலிய யுத்த அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அனைத்து குடியிருப்பாளர்களும் தங்கள் வீடுகளை கைவிட்டு விட்டு தெற்கு கூடார முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். தங்கியிருக்கும் எவரும் குறிவைக்கப்படுவார்கள், எல்லோரும் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் என்று அச்சுறுத்தி இருக்கின்றார். பொதுமக்கள் வெளியேறுவதற்கான கடைசி வாய்ப்பு இது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே 6 லட்சம் மக்களை கொல்வது இஸ்ரேலினுடைய தற்போதைய திட்டம் என்று ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது மிகப்பெரிய அழிவாக அங்கிருக்கிறது. காசா நகரம் முழுவதுமாக முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. சுற்றி வர இவ்வளவு அரபுக்கள் இருந்தும் இந்த மக்களை காப்பாற்ற முடியவில்லை என்பது மிகப்பெரிய சோகமான ஒரு விஷயம் என்றும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனாலும் கூட எந்த அரபு நாடுகளும் இந்த மக்களை இஸ்ரேல் நேரடியாக கொல்லும் பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. வெறுமனே கண்டன அறிக்கைகள் மட்டும்தான் விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முஸ்லிம் மக்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை என்று ஐக்கிய நாடுகள் சபை தற்பொழுது கைவிரித்திருக்கிறது. எவ்வாறாவது இந்த மக்களை காப்பாற்றுங்கள் என்று அங்கிருக்கும் ஐக்கிய நாடுகள் சபை ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் எந்த கையறு நிலையில் அந்த மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்தவித உதவியும் அவர்களுக்கு சென்று சேரவில்லை. இதற்கிடையில் காசாவுக்குள் உதவிகளை எடுத்து சென்ற கப்பல்களை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க நூற்றுக்கணக்கான ஆர்வலர்கள் இங்கே யூகேயில் முக்கிய ரயில் நிலையங்களுக்குள் ஒன்று கூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். எடின்பர்க், பெர்பலி மற்றும் கிளாஸ்கோவில் கூடியிருந்த எதிர்ப்பாளர்கள் இஸ்ரேல் குளோபல் ஸ்மூத் புளோட்டிலாவின் ஆர்வலர்களை தடுத்து வைத்ததற்கு பதிலளிக்கும் விதமாக இங்கிலாந்து ரயில்வே வலை அமைப்பை குறிவைத்து அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். ரயில்வே வலை அமைப்பு இயங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தொடர்ச்சியாக எடின்பர்க் மற்றும் பெர்வலி, கிளாஸ்கோவில் அவர்கள் கூடியிருந்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்குமே ரயில் சேவை நடத்த முடியாமல் இருக்கிறது என்று ரயில்வே அமைப்பு தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய ராணுவம் இன்று அதிகாலையில் சர்வதேச கடற்பரப்பில் இருந்த பொழுது இஸ்ரேலிய கடற்படையினர் படகுகளில் ஏறி அதன் உறுப்பினர்களை தடுத்து வைத்ததை தொடர்ந்து வியாழக்கிழமை மாலை இங்கிலாந்து ரயில்வே வலையமைப்பில் உள்ள நிலையங்களில் பல போராட்டங்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. எடின்பர்க்கில்
பிரிட்டிஷ் போக்குவரத்து காவல்துறையினர் விரைவாக அதனை முறியடிப்பதற்காக போராடினார்கள். ஆனால் முடியவில்லை. மக்கள் திரண்டு திரண்டு போராட்டங்களில் இங்கு ஈடுபட்டு வருகின்றார்கள். ஏனெனில் முக்கியமான நிலையத்தின் முக்கிய தளங்களை அவர்கள் மறைத்திருக்கின்றார்கள். ரயில்வே தளங்களை மறைத்திருக்கின்றார்கள். அதன் வழியாக செல்ல முயன்ற பயணிகள் கூட்டத்தையும் அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியான போராட்டங்கள் காசாவுக்கு ஆதரவாக, அந்த மக்களை பாதுகாப்பதற்கு ஆதரவாக இங்கே பிரிட்டனில் தொடர்ச்சியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அடுத்த விஷயம், இங்கே பிரித்தானியாவில் பிரிட்டிஷ் செனகோட்டில் நடந்த காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை இங்கே யூத தலைவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் பலவீனம் மேலும் பயங்கரவாதத்தை மட்டுமே கொண்டு வருகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். வலிமையும் ஒற்றுமையும் மட்டுமே அதனை தோற்கடிக்க முடியும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். 35 வயதுடைய ஜிஹாத் அல் ஷமி என்ற சிரியாவில் இருந்து வந்த பிரிட்டிஷ் பிரஜை ஒருவர் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார். 2 யூதர்களை அவர் சுட்டுக் கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு அவரும் சுடப்பட்டு போலீசாரால் சுடப்பட்டு இறந்திருக்கின்றார். இதற்கு பல விதங்களில் கண்டனங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. முஸ்லிம் அமைப்புகள் கண்டனங்களை எழுப்பி இருக்கின்றன. ஒரு பொது மனிதனை கொல்வதற்கு யாருக்குமே அனுமதி இல்லை. இங்கே பிரித்தானியாவில் இவ்வாறான குழப்பங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலான பிரச்சனையை உருவாக்குவதற்காக இவ்வாறான செயல்பாடுகள் நடைபெற்று வருகின்றன என்று கண்டனங்கள் வலுக்கின்றன. மான்செஸ்டரில் நடந்த தாக்குதலுக்கு இங்கே யூத எதிர்ப்புக்கு எதிராக இங்கிலாந்து நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக இங்கே அமைப்புகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இதில் 2 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். பிரிட்டன் முழுவதிலும் யூத எதிர்ப்பு தூண்டுதல் பரவலாக மாறிவிட்டது என்று யூத தலைவர்கள் சொல்கின்றார்கள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அப்பட்டமான மற்றும் பரவலான யூத எதிர்ப்பு மற்றும் இஸ்ரேலிய எதிர்ப்பு தூண்டுதல், அத்தோடு பயங்கரவாதத்திற்கான ஆதரவு அழைப்புகள் சமீபத்தில் லண்டனில் தெருக்களிலும் பிரிட்டன் முழுவதிலும் உள்ள நகரங்களிலும் அதன் வளாகங்களிலும் ஒரு பரவலான நிகழ்வாக மாறி இருக்கின்றன என்று யூத அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. யூத எதிர்ப்பு ஒரு நச்சு அலையை நிறுத்த தேவையான நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் அது நீடிக்க அனுமதிப்பதாகவும் பிரிட்டிஷ் அதிகாரிகளை அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அரசாங்கத்திடமிருந்து வார்த்தைகளை விட அதிகமாக நாங்கள் முக்கியமாக யூதர்களை பாதுகாப்பதற்காக எதிர்பார்க்கிறோம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். பிரிட்டிஷ் யூத சமூகத்துடன் எல்லோரும் ஒற்றுமையாக நிற்கின்றார்கள். மான்செஸ்டரில் நடந்த காட்டுமிராண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இங்கிலாந்தில் உள்ள யூத சமூகம் துக்கம் அடைகிறது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்ப என்னன்னா, இப்ப இஸ்ரேல் இதனை அரசியல் ரீதியாக பார்க்கிறது. பாலஸ்தீன அரசை அங்கீகரித்த கெய்ர் ஸ்டார்மர் மற்றும் பிற தலைவர்கள் பயங்கரவாதத்திற்கு மிகப்பெரிய வெகுமதியை வழங்குகின்றார்கள் என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டுகிறது. பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது அமைதியான இருநாடு தீர்வுக்கு அவசியமான படியாகும் என்றும் எதிர்காலத்தில் எந்த ஒரு பாலஸ்தீன அரசிலும் ஹமாஸ் விலக்கப்படும் என்றும் ஸ்டார்மர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் யூத எதிர்ப்பு மற்றும் முஸ்லிம் எதிர்ப்பு இரண்டும் சம நிலையிலே இங்கே பிரித்தானியாவில் இருக்கிறது. இது மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது. இப்ப முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வுகள் பரப்பப்பட்டு வருகின்றன. தாக்குதல்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்று வருகின்றன. ஏனெனில் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே செனகோட்டில் நடந்த இந்த தாக்குதல் கண்டிக்க வேண்டிய தாக்குதல் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனெனில் பொதுமக்களை கொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. சிரியாவில் இருந்து வந்த பிரிட்டிஷ் பிரஜை ஜிஹாத் அல் ஷமி 35 வயதுடையவர் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றார். இங்கே மிக பெரும் அச்சமும் பயமும் ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் பொதுவாகவே மக்கள் வீதிகளில் நடமாட அச்சப்படுகின்றார்கள். ஒரு அபாயா போட்டுக்கொண்டு ஒரு முஸ்லிம் பெண்மணி போகும் பொழுது அவர்களை தாக்கக்கூடிய ஆபத்து இருப்பதாக தெரிகிறது. தொடர்ந்தும் முஸ்லிம் எதிர்ப்பு, இஸ்லாமிய எதிர்ப்பு இங்கே பிரித்தானியாவில் மிகப்பெரிய விஷயமாகவும் அச்சமாகவும் பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் மிகப்பெரிய பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் என்று அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றார்கள். விரிவான மேலதிக தகவல்களோடு அடுத்த வீடியோவிலே சந்திப்போம். நன்றி நண்பர்களே.